வணக்கங்க. பட்டுக்கோட்டைக்கு போகிற அமுதமிகு சமையல் இன்றைக்கி என்னென்னா கூட்டு குழம்பு, அதாவது நாட்டு காய்கறிகள் போட்டு கூட்டு குழம்பு. இதுக்கு வந்து பச்சை மிளகா அரைஞ்சி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம், தக்காளி, அப்புறம் நாட்டு காய்கறி தாங்க போடணும். வெண்டைக்காய், வாழைக்காய், இதை வதக்கிட்டு போடுறதாங்க. இது கத்திரிக்காய், அப்புறம் இது வந்து கொத்தவரங்காய், முருங்கைக்காய், பழுத்தங்காய், மாங்காய், எல்லாமே நாட்டு காய்கறி தான் சேர்த்துருக்கேன். பாவக்காய் மட்டும் போடக்கூடாது, அவரைக்காய் இருந்தால் சேர்த்துக்கலாம். செம்மையாக இருக்கும் இந்த குழம்பு, சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வைக்கும் இந்த குழம்பு, அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவோம். இது எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன், நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். வச்சு ஆயில் விட்டுட்டாங்க. இப்போ பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு மொத்தமாக போட்டு வதக்கிடுவோம். எலுமிச்சம்பழம் கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுருக்கேங்க. இந்த புளி தண்ணியையும் மசாலா, அதாவது எதுவுமே இதில் சேர்க்கலப்ப மல்லித்தூள் மட்டும்தான் போட்டிருக்கோம். மல்லித்தூள் ரொம்ப போட வேண்டாம், ஒரு ஸ்பூன் மட்டும் போடுங்க, செமையாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த காயோட வந்து நம்ம கொத்தரங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அது சட்டுன்னு வேகாது, அதை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுப்போம். கொத்தரங்காய் வந்து சட்டுன்னே வேகாது, ரொம்ப லேட்டாக வேகும், அதனால் அதை போட்டுக்குவோம். அவ்வளோதான், இது கொஞ்சம் வேகட்டும். இதுலேயே ஒரு கடாய் வச்சு நம்ம ஆயில் விட்டு வெண்டைக்காயும் வாழைக்காயும் வதக்கணும். கொஞ்சம் இதை வதக்கி போட்டிங்கன்னா அந்த வளர்ப்பு தன்மை இருக்காது, வாசமாகவும் இருக்கும். அதனால் இதை கொஞ்சம் வதக்கி நம்ம குழம்புல சேர்த்துக்குவோம், கூட்டு குழம்புல. இப்போ வெண்டைக்காயும் வாழைக்காயும் வதங்கி வச்சு நிப்பாட்டிட்டு அப்புறம் போடுவோம் குழம்புல. நம்ம கொத்தரவங்காய் போட்டோம் இல்லையா, அப்போ பழுத்தங்காயை சேர்ப்போம். நம்ம வீட்டு முருங்கைக்காய் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், டக்குன்னு குழஞ்சிரும், அதனால் மாங்காய்க்கு முன்னாடி தான் அதை போடலாம். பழுத்தங்காய், கத்திரிக்காய், இதெல்லாம் வெந்தோடனே நம்ம வாழைக்காய், பாக்கி உள்ள காய்கறியை சேர்த்துக்கிட்டு தேங்காய், சோம்பெல்லாம் அடித்து ஊற்றி தாளிக்க வேண்டியதான். சூப்பராக இருக்கும், பொருள் காமிக்கிறேன். தண்ணி வெண்டைக்காயும் சேர்த்துக்கோம். இது அடித்த சோம்புத்தூள், மஞ்சத்தூள், முருங்கைக்காய். இப்போ தேங்காய் மட்டும் தான் நம்ம சேர்க்க போகிறோம். தேங்காய் ஊற்றி மாங்காய் போட்டு தாளித்து இறக்க வேண்டியதான். செமையான கூட்டு குழம்பு ரெடி. கரைக்கிலே உப்பு சேர்த்துட்டேன். இப்போ பத்தலை கொஞ்சோண்டு கொடுக்கும். காய்கள்லாம் நல்லா வெந்துட்டு இப்போ தேங்காயை போட்டு மாங்காய் போட்டு நம்ம தாளித்து இறக்க வேண்டியதான். கேட்பேன். இப்போ குழம்பு கொதி வந்துருச்சு. மாங்காய், கொஞ்சம் பெருங்காயம், கடாயை வச்சு ஆயில் விட்டுட்டேன் தாளிக்க. இப்போ தெரிஞ்சிருச்சு. கடுகு, உளுந்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷாக கட்ட கருவேப்பிலை. இந்த குழம்புக்கு மல்லித்தலையெல்லாம் வேண்டாம். மாங்காய் போட்டோன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தாளிச்சை ஊற்றி அப்படியே இறக்க வேண்டியதான். கூட்டு குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளித்தோம் இல்லையா, அதை
சேர்த்துற வேண்டியதான். சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இறக்கி வச்சு காமிக்கிறேன். நம்ம அருமையான கூட்டு குழம்பு ரெடி. காய்கறியெல்லாம் போட்டு அப்படி குழம்பு நம்ம சும்மாவே எடுத்து சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ தட்டில் சாதத்தை போட்டு இந்த கூட்டு குழம்பையும் அப்படியே ஊற்றி கவுன் போட்டு அப்படியே சாப்பிட்டாங்க. அப்படியே காயோடையே சேர்த்து நம்ம சாப்பிட்லாம். இப்படி சாப்பிட்டாங்க. தட்டு சோறே காலியாயிருங்க. பிடிச்சா இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபுல் வீடியோ பாருங்கள். நன்றிங்க.